வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மாமன் வீடு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காமாட்சிக்கு தன் தாய் மாமன் முருகப்பனின் கடிதத்தை கண்டதும் பகீர் என்றிருந்தது. மகள் ருக்மணியின் கல்யாணம் வருகிற தையில் நடக்க இருப்பதாகவும், ஒரு வாரம் முன்னதாகவே வந்திருந்து விசேஷத்தை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்றும் மாமன் எழுதியிருந்தது. ருக்மணியின் கல்யாணம் எப்படியும் இந்த ஆண்டு முடிவுக்குள் நடந்துவிடும் என்று கணக்கிட்டு வைத்திருந்தாள். இவ்வளவு சீக்கிரம் முடிவாகிவிடும் என்று நினைக்கவில்லை. இந்த நேரம் கணவன் முத்துவுக்கு மட்டும் வேறு ஏதாவது வேலை கிடைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். பாழாய் போன ஸ்ட்ரைக் வந்தது. அதன் தொடர்ச்சியாக லாக் அவுட் வந்தது. கடைசியில் தொழிற்சாலையை இழுத்து மூடிவிட்டு முதலாளி சாவி கொத்தை சுழற்றியபடி லண்டனுக்கு போய்விட்டார். சுற்று பிரயாணமாம். இங்கே 200 தொழிலாளர்கள் பசியிலும் பட்டினியிலும் வாட, அவமானத்தாலும் கடன் சுமையாலும் கஷ்டப்பட அவர் உல்லாசமாக கிளம்பிவிட்டார். இந்த ஒரு வருஷத்தில் எங்கெங்கோ அலைந்தும் முத்துவுக்கு ஒரு வேலை கிடைத்த பாடில்லை. இந்த லட்சணத்தில் கையில் ஒரு குழந்தை, வயிற்றில் ஒன்று. மாமனின் கடிதத்தையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அதே நேரம் பெருமையாகவும் தான் இருந்தது. எவ்வளவு பெரிய பணக்காரர் மாமா! கோட்டை மாதிரி அவர் வீடு. மாடியில் 5 அறைகள், கீழே 7 அறைகள், நடுவில் முற்றம், பின்னாடி தோட்டம், 7-8 பசுக்கள். மாமா மீசையை முறுக்கிக் கொண்டே இருக்கும். அது ஒரு பழக்கம். கையில் தங்கச் சங்கிலி, கழுத்தில் தங்கச் சங்கிலி, விரலில் பெரிய மோதிரம் என்று அம்சமாக இருக்கும். கோகிலா மாமியை பற்றி சொல்லவே வேண்டாம். கழுத்தில் பிடி பிடியாக சங்கிலிகள், நடுவில் பதக்கம் வைத்த அட்டியல், கைக்கு 7-8 வளையல்கள், காதிலும் மூக்கிலும் வைரம் என்று ஜொலிப்பாள். மாமாவே கடிதம் போட்டிருக்கும் போது எப்படி போகாமல் இருப்பது? அது மனசு எவ்வளவு வேதனைப்படும். உள்ளத்தின் ஒரு கோடியில் இருந்து ஒரு எண்ணம் எட்டி பார்த்தது. கல்யாண நேரம் லட்டும் ஜாங்கிரியுமாய் இறைந்து கிடக்கும். தினத்துக்கும் விருந்துதான். அட, 10 நாளைக்கு வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டுத்தான் வருவோமே. இந்த எண்ணம் எட்டி பார்த்ததுமே கூனி குறுகி போனாள் காமாட்சி. சி, வெக்கங்கெட்டு போய் எப்படி நினைச்சம் பாரு. சோத்துக்காகவா ஒரு வீட்டுக்கு போறது? தூ. ஆ, என் தாய் மாமன் வீடு தானே. 10 நாளைக்கு உக்காந்து சாப்பிட எனக்கு உறுத்தி இல்லையாக்கும். ஏழை மனம் எப்படி எப்படியோ சமாதானம் கற்பித்து கொண்டது. வேலை தேடி களைத்து போன முத்து சோர்வும் சலிப்புமாக வீடு திரும்பினான். மௌனமாக சோறு பரிமாறினாள். சோறு என்னவோ ஆறி கிடந்தது. ஆனால் மனம்தான் உலை போல கிடந்து கொதிக்கிறதே. கடிதத்தை எடுத்து நீட்டினாள் காமாட்சி. படித்து பார்த்த முத்து ஒரு கணம் யோசித்தான். ஏன், என்ன யோசனை? இப்போதெல்லாம் காமாட்சி இப்படித்தான் பேசுகிறாள். பழையபடி ஏங்க வாங்க என்கிற பேச்செல்லாம் தொலைந்து போய்விட்டன. ஒரு வேலை தேடிக்கொள்ள தெரியாத அவனுடைய கையால் ஆகாத்தனம் அவளுக்குள் ஒரு 100 எரிமலையின் சீற்றத்தை கிளப்பிவிட்டிருந்தது. அதன் காரணமாக நிரந்தரமாக வெறுப்பும் விரக்தியும் அவள் முகத்தில் முகாமிட்டிருந்தன. ஏன், என்ன? திரும்பவும் கேட்டாள். இல்ல, இதே நாள்ல தானே அஞ்சலை அக்காவோட பொண்ணு கல்யாணம். அஞ்சலை அவன் சித்தியின் பெண். வாய்க்கு வாய் அண்ணா அண்ணி என்று பாசத்துடன் அழைப்பவள், பாசத்துடன் பழகுபவள். சின்ன வயதிலேயே உழைப்பாளி வீட்டுக்கு கல்யாணமாகி போய்விட்டவள். 2 பெண்கள், ஒரு பையன். மூத்த பெண் வைத்தீஸ்வரிக்கு கல்யாணம். சொல்லப்போனால் முத்துவையும் காமாட்சியையும் கூட்டி போய் விஷயம் சொல்லி பெண் பார்க்கிற போது பையனை விசாரிக்க வைத்து நடுநாயகமாக மாமன் என்கிற முறையில் முத்துவை உட்கார்த்தி வைத்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட குறை வைக்கவில்லை அஞ்சலையும் அவள் வீட்டுக்காரரும். என்ன காமாட்சி, வைத்தீஸ்வரி கல்யாணத்துக்கு போகாம எப்படி? எங்க மாமன் கூப்பிட்டுருக்குது. எவ்வளோ பெரிய மனுஷன் அது. மந்திரி கூட உட்காந்து காப்பி குடிக்கிற ஆளு. அது வர சொல்லி இருக்குது. அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னால. அதுக்காக போவலைன்னா அஞ்சல மனசு வருத்தப்படாதா? அப்புறம் அதுவும் மச்சானும் நம்ம வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்காது.
காமாட்சி வெடித்தாள். அட நிறுத்து, அவ வரலைன்னா என்ன? மாசா மாசம் கொண்டாந்து இறக்குறது நின்னுடுமா? அஞ்சல 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 இதே பேச்சு. 50 ஏக்கர் பணக்காரரு, ஊர்ல பெரிய மனுஷன், என் தாய் மாமன். அவர் வீட்டுக்கு போறது பத்தி ஒன்னும் சொல்லாம அஞ்சல அஞ்சலைன்னா எப்படி? என்னடி நீ பேசுறது? நானும் தானே வைத்தீஸ்வரிக்கு தாய் மாமன். அதை பத்தி யோசிக்காம. ஆ, பெரிய தாய் மாமன். பெரியம்மா சின்னம்மா புள்ள, அவ்வளவுதானே நீயும் அஞ்சலையும். எங்க முருகப்ப மாமன் எங்க அம்மாவோட சொந்த தம்பி, தெரியுமில்ல? வாக்குவாதம் பல நாட்களுக்கு தொடர்ந்தது. ஒவ்வொரு முறையும் கேவலமாகவே பேசினாள் காமாட்சி. கணவன் வீட்டு சொந்தக்காரர்கள் ஏழை என்பதால் மகா மட்டமாக அவள் கண்ணுக்கு தெரிந்தார்கள். முத்துவுக்கு கொஞ்சமான வருத்தம் இல்லை. மனம் நைந்து கிழிந்து போயிற்று. என்ன இந்த சிறுகி இப்படி ஆடுறா? பெரிய மாமனை கண்டுட்டா? அஞ்சல என்ன ஆசையா இவளை உட்கார வச்சு வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவா. இவளுக்கு பிடிக்குமேன்னு வகை வகையா பதார்த்தம் பண்ணுவா. அவ அன்பை இத்தனை அலட்சியம் பண்ற திமிரு சிரிக்கும் அவளுக்கு எங்க இருந்து வந்தது? திமிர் வந்த விதம் அவனுக்கும் புரிந்துதான் இருந்தது. வேலை இல்லாத கணவன், சம்பாதிக்க துப்பில்லாத கணவன், குடும்பத்தை தன் சம்பாத்தியத்தால் காப்பாற்றாத கணவன், அவனுக்கு என்ன மரியாதையோ அதுதானே அவன் சொந்தக்காரர்களுக்கும். காமாட்சியா இப்படி மாறிப்போனா? பணத்துக்கு அவ்வளவு சக்தியா? மனம் குமைந்து போனான் முத்து. அவன் கண்கள் கலங்கின. அக்கம் பக்கத்தாரிடம் தன் மாமன் வீட்டு பெருமையை நாளைக்கு ஒரு கதையாக சொல்லி சொல்லி பூரித்து போனாள் காமாட்சி. அஞ்சலை மகள் கல்யாணம் பற்றி ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கப்படவில்லை. எப்படியாவது ஒரு நல்ல பரிசு பொருள் வாங்கி கொண்டு ஊருக்கு போய்விட வேண்டும். காமாட்சி யோசனை செய்தாள். சாப்பாட்டுக்கே வழியை காணோம், பரிசாவது ஒன்னாவது. பக்கத்து வீட்டுக்காரி அழையாமலேயே ஆலோசனைகள் சொல்ல ஆரம்பித்தாள். இங்க பாருடி காமாட்சி, உன் மாமன் நீ சொல்றத பாக்குறப்போ பெரிய மனுஷனா இருப்பான் போல இருக்குது. அவ்வளோ பெரிய ஆளு வீட்டு கல்யாணத்துக்கு வெறுங்கையாவா நீ போக போற? அதான் யோசிக்கிறேங்க்கா. என்னவாவது பெரிய சாமானா ஒன்று வாங்கிட்டு போய் கொடு. உன் பேர் சொல்ற மாதிரி இருக்கணுமில்ல? பக்கத்து வீட்டுக்காரி இலவச ஆலோசனை அளித்துவிட்டு கரண்டி காஃபி தூள் கடன் வாங்கி கொண்டு நடையை கட்டினாள். காமாட்சி நகம் கடித்து யோசித்தாள். என்ன யோசித்தும் வழி புலப்படவில்லை. கோபம் வேறு திசையில் திரும்பியது. பாழா போனவன் வீட்டுக்கு வந்து நான் என்ன சுகத்தை கண்ட? அவ பட்டும் பாலிஸ்டருமா மினுக்கறா. நினைச்சா போய் சங்கிலி மாத்துறா, வளையல் வாங்குறா. இங்க பாரு, இஞ்சி பச்சடி தொட்டு நக்கடி கதை தான். என்னைக்காவது 2 பதார்த்தத்தோட சாப்பாடு உண்டா? கத்திரிக்காய்க்கே வழி காணோம். கறி குழம்ப பார்த்த மூதேவி யார் இங்க? சிடுசிடுப்பு மாத்திரமும் சேர்ந்து கொள்ள இப்போதெல்லாம் கணவனை நேரடியாகவே விளாச ஆரம்பித்து விட்டாள். என்னவோ மகாராஜா நகர் சோதனைக்கு போயிட்டு வந்தாப்புல வந்து உக்காரையே, வேலை கிடைச்சதா இல்லையா? ஸ்ட்ரைக் வந்து இத்தனை மாசமா ஆகுது, ஒரு வேலை தேடிக்கு துப்பில்ல? வா, 3 பேரும் போய் கடல்ல இறங்கிடுவோம். பின்ன மூட்டைப்பூச்சி மருந்து வாங்க கூடத்தான் அந்தஸ்து இல்லையே. முத்து நார் நாராக கிழிக்கப்பட்டான். அவன் மனம் நைந்து ரணமானது. அதை திரும்பி பார்க்க கூட தயாராக இல்லாத காமாட்சி எருது புண்ணை கொத்தி கொத்தி ரத்தம் கசிய செய்யும் காகமாக மாறி மேலும் புண்ணாக்கினாள். நான் கிளம்புறேன் நாளைக்கு. எங்க? ஆ, எங்க மாமா வீட்டு கல்யாணத்துக்கு. ஒரு வாரம் இருக்குதில்ல? அதான் எழுதியிருந்ததில்ல. அப்ப வைத்தீஸ்வரி கல்யாணத்துக்கு நீ வரமாட்டியா? அதான் சொல்லிட்ட இல்ல, நீ போ. இங்க பாரு காமாட்சி, நம்ம மேல கொள்ள பிரியம் வச்சிருக்கிறவங்க அஞ்சலையும் மச்சானும். நீ பண்றது நல்லா இருக்குதா? அதுக்கு என்ன பண்றது? அஞ்சலை வீட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அப்பவே பஸ் ஏறிடலாம். உங்க மாமா வீட்டில் தான் ரிசப்ஷன் வச்சிருக்காங்களே. ஆ, கல்யாணம் பார்க்காம எப்படி? அதுக்கு இல்லை, ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் ரிசப்ஷன், 2 வீட்டுக்கும் போன மாதிரி ஆயிடும் பாரு. நீ அங்கே போ, நான் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன். குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு பெட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள் காமாட்சி. பத்திரமாக ஒரு சின்ன பர்சில் தான் வாங்கிய கிளிக்கூண்டு ஜிமிக்கியை வைத்து கொண்டாள். தாய் வீட்டில் கொடுத்த பெரிய அண்டா, குழந்தையின் இடுப்பில் இருந்த அரைஞான், கைக்கு போட்ட காப்பு எல்லாம் சேர்ந்து ஜிமிக்கியாக உருமாறி இருந்தன. ஆசையும் ஆவலுமாக வேலூரில் போய் இறங்கிய போது பிற்பகல் 2 மணி. பசி வயிற்றை பிசைந்தது.
கர்ப்பமாக வேறு இருப்பதால் சோர்வு வேறு. சிறுவனும் நை நை என்று அழுது கொண்டிருந்தான். இருடா ராஜா, தோ போயிடலாம். 10 நிமிஷம். எங்க மாமி பாரு, உனக்கு தட்டு நிறைய சோறு போட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ல போறா. சாப்பாடு பற்றிய பேச்செடுத்ததும் சிறுவன் அழுகையை நிறுத்திவிட்டு லேசாக சிரித்தான். அம்மா சொன்ன லட்டு, ஜாங்கிரி எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தன. வெயில் அடித்து வீழ்த்தியது. மாமன் வீட்டுக்கு போகிறோம் என்கிற மகிழ்ச்சியில் நடையை எட்டி போட்டாள். வாசலில் யாரோ பணக்காரர் ஒருவரிடம் மீசையை நீவியபடி பேசிக்கொண்டிருந்த முருகப்பன், அட வாமா, வா வா என்று வரவேற்றார். முத்துவை பற்றி விசாரிப்பார் என்று சில கணங்கள் தயங்கினாள். அவரோ ஜரிகை வேட்டிக்காரரிடம் சுவாரஸ்யமாக, அமைச்சர் எப்படியும் கல்யாணத்துக்கு வருவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பேச்சு மும்முரத்தில் அவளை கவனிக்கவில்லை. காமாட்சிக்கு என்னவோ போல் இருந்தது. போ, உள்ள போ காமாட்சி. முருகப்பன் ஒரு நொடி திரும்ப சொல்லிவிட்டு மறுபடியும் பேச்சை தொடர்ந்தார். உள்ளே நகர்ந்தாள். கூடத்தில் கல்யாண பெண் ருக்மணியும் அவள் சித்திகளும் கல்யாணத்துக்கு வாங்கிய நகைகளையும் பட்டு புடவைகளையும் பார்வையிட்டு கொண்டிருந்தார்கள். திரும்பி பார்த்த ருக்குவின் தாயார் கோகிலா ஒரு கணம், இவங்க இப்ப வந்தா என்பது போன்று எரிச்சல் பார்வை பார்த்தவள் அடுத்த கணமே முகபாவத்தை மாற்றிக்கொண்டு, வா 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 காமாட்சி, வாடா தங்கவேலோ என்றாள். தங்கவேலு இல்ல மாமி, கனகவேலு. ஏதோ ஒன்று, வா வா. வா காமாட்சிக்கா, மாமா வரலையா? என்னடா கனகு, இப்படி அழைச்சு போயிருக்கிற என்று விசாரித்தாள் ருக்மணி. அவள் வார்த்தைகள் வறண்ட வயலுக்கு மழை துளியாய் காமாட்சி மனதுக்கு ஆறுதலை அளித்தன. வாக்கா, இத பாரு, இந்த புடவை நல்லா இருக்கா பாரு, இதெல்லாம் புதுசா பண்ண நகைங்க. ருக்குவின் சித்திகள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு இருவர் பார்வையும் ஒரே நேரத்தில் கோகிலா மீது பதிந்தன. கோகிலா எரிச்சலுடன் ருக்குவை பார்த்தாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவ எப்ப சாப்பிட்டாலோ என்னமோ. வா காமாட்சி, கையை காலை கழுவிக்கோ, வந்து சாப்பிடு வா, அப்புறம் பேசலாம். கோகிலா உள்ளே அழைத்து போனாள். குளியல் அறைக்குள் நுழைந்த காமாட்சி ஜில் என்ற நீரில் கனகவேலின் முகத்தை கழுவி விட்டாள். அம்மா, பசிக்குதுமா. சிறுவன் செணுங்கினான். வெளியில் நிற்கும் மாமிக்கு கேட்டுவிடப் போகிறது என்று அவனை கஞ்சாடை காட்டி எச்சரித்த காமாட்சி தானும் முகத்தை கழுவி கொண்டாள். முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தவளுக்கு ஏமாற்றம். மாமியை காணோம். எங்க போனாங்க? அப்புறம் பேசலாம், வந்து சாப்பிடுனாங்களே. தயங்கியபடி சமையல் கட்டுக்கு போனாள். தனக்கு இலை போட்டு சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்கிறார்களோ? டைனிங் டேபிளில் 2 பேர் பட்டுப்புடவை சரசரக்க நுனி விரலால் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கோகிலா மாமி அன்புடன் அவர்களை உபசரித்து கொண்டிருப்பதை பார்த்து புன்னகைத்தபடியே அருகில் போய் நின்றாள் காமாட்சி. நீட்டிக் கொண்டிருந்த நாற்காலிகளை உள்ளே அவசர அவசரமாக தள்ளிவிட்ட கோகிலா குறிப்பாக சமையல்காரரை பார்க்க அவர் ஓடி வந்து, இங்க வாங்கம்மா என்று வெளியே தாழ்வாரத்துக்கு அழைத்து போனார். சோறு இப்பதான் வெந்துகிட்டு இருக்குது, ஒரு நிமிஷம் இப்படி காத்தோட்டமா வேப்ப மர நிழல்ல உட்காருங்க, ஒரே நிமிஷம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார். இன்னும் கொஞ்சம் கறி குழம்பு எடுத்துட்டு வாங்க என்று சமையல்காரரை அழைக்கும் மாமியின் குரல் கேட்டது. கனகவேல் நாக்கை சப்பு கொட்டியபடி அம்மாவை பார்த்து புன்னகைத்தான். நிமிடங்கள் நகர்ந்தன. வேப்ப மரக்காற்று உண்மையிலேயே குளுமையாக இருந்தது. கனகவேல் தரையில் படுத்து தூங்கத் தொடங்கிவிட்டான். காமாட்சிக்கும் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. அவளும் அப்படியே தரையில் முந்தானையை விரித்து படுத்தாள். பஸ்ஸில் வந்த களைப்பும் கர்ப்பிணி என்பதால் ஏற்பட்ட சோர்வும் அடித்து போட்டாற்போல அவளை தூக்கத்தில் ஆழ்த்தின. எவ்வளவு நேரம் தூங்கினாளோ? பழைய காலத்து கடிகாரம் டான் 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 என்று 4 முறை மணியடித்த சப்தம் கணீர் என்று தோட்டம் வரை கேட்டது. திடுக்கிட்டு எழுந்தாள் காமாட்சி. எட்டி பார்த்தாள். சமையல் அறையில் யாருமே இல்லை. மாமி தன்னை எழுப்பி இருப்பாள். இப்படியா மரம் மாதிரி தூங்கி இருப்பேன்? வெட்கத்துடன் முன்னால் கூடம் பக்கமாக போனாள் காமாட்சி. அங்கேயும் யாரும் இல்லை. மாமி எங்கதான் போயிருப்பாங்க? மாமி என்று அழைக்க நினைத்தவள் சடார் என்று தன்னை பற்றிய பேச்சு அறைக்குள்ளிருந்து கேட்கவே சுதாரித்து கொண்டாள். ஏங்கா, அந்த காமாட்சி இன்னும் தூங்கிக்கிட்டா இருக்கா? என்னவோ வண்டி வேலை அவ ஒருத்தியே செய்துடுவான்னு சொன்ன.
ஆமா, செய்வாதான். அதுக்கு தான் சனியன ஒரு வாரம் முன்னாலேயே வர சொல்லி அவரை எழுத சொன்னேன். இது இப்படியா வாயும் வயிறுமா வந்து நிக்கும்னு நான் என்ன கண்டேன்? அதுவும் புடம்பையும், பெட்டியையும் பாரேன். எந்த காலத்து தகர பெட்டி? உன் பெண்ணுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது தெரியலையே! வந்து புடவைய பாரு, நகைய பாருன்னு அழைப்பு கொடுக்கறா. ஒண்ணு மத்ததுங்க கண்ணு பட்டா உருப்படுமா? அதுதான் நான் சமாளிச்சு உள்ள நவுத்திக்கிட்டு போயிட்டேன். சனிய இன்னும் ஒரு வாரத்துக்கு இத உட்கார வச்சு நான் உபசரிக்கணும் போல. அட! நம்ம வீட்டு கல்யாண நேரம் இதுக்கு புள்ள வராம இருந்திருக்கலாம்ல வயித்துல. அதும் புள்ளைய பாருக்கா, நல்லா தேவாங்கு கணக்கா. அத சொல்லு. சம்மந்தி வீட்டுக்காரங்களும் 4 பெரிய மனுஷங்களும் வாரப்போற நேரத்துல நல்லா திருஷ்டி பரிகாரம் மாதிரி. அதிர்ந்து போய் நின்றாள் காமாட்சி. இதுக்கா இதுக்கா நான் பைத்தியக்காரி மாறி என் புருஷனை உதறிட்டு ஓடியாந்த பதைக்கிற வெயில்ல 3 மணி நேரம் பஸ்ல அல்லாழி வந்து சேர்ந்திருக்க. ஒரு வாய் சோறு போட மனசு வரல. கதை பேசுறீங்க. வண்டி வேலை செய்வான்னு தான் கூப்பிட்டீங்களா? பணக்காரங்க புத்தியே இதுதானா? அட நாய்ங்களே! அக்கா, எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கா? ஏதாவது நகை நட்டை எடுத்து ஒளிச்சுக்க போறா. நெருப்புத் துண்டங்களை அப்படியே வீசப்பட்டாற்போல் துடித்துப் போனாள் காமாட்சி. நானா நானா திருடிக்குவேன்? ஏழைனா என்ன வேணும்னாலும் சொல்லிடுறதா? அட பாவிங்களா! அடி வயிற்றில் இருந்து கேவி கொண்டு வந்தது. அப்படியே தாழ்வாரத்துக்கு போய் மகன் பக்கத்தில் உட்கார்ந்தாள். வேப்ப மரக்காற்று ஜில்லென்று வீசியும் அவள் உள்ள அனல் அடங்கவில்லை. வேணுந்தா, இந்த அவமானம் வேணுந்தா. அஞ்சலை என்னை ஆசையா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவா. அவ புருஷன் மட்டும் என்ன? நான் கொஞ்சமாவது அந்த அன்பை மதிச்சனா? ஏழைங்கங்கிற இளக்காரம். இந்த செருப்படி தேவைதான். இவங்க பணக்காரங்கன்னா இவங்களோட. அஞ்சலையின் சிரித்த முகம் கண்முன்னே தெரிந்தது. மாமன் வீட்டு மயக்கம் சடார் என்று தெளிந்தது. காமாட்சி தூங்குகிற பையனை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு கையில் பெட்டியை எடுத்துக்கொண்டு தள்ளாடியபடி நடக்க ஆரம்பித்தாள். அம்மா, தண்ணிமா. சிறுவன் முனகினான். பஸ் ஸ்டாண்டில் கலர் வாங்கி தர, இங்க தண்ணியே இல்லையாம். அஞ்சலையின் அன்பில் திளைக்க காமாட்சி நடந்து கொண்டிருந்தாள். வைத்தீஸ்வரிக்கு ஜிமிக்கு எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை நினைக்க நினைக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.